சுறுசுறுப்பு, அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து எப்போ வரும்னா, சாப்பிடணும், சாப்பிட்ட உணவு நல்லா டைஜஸ்ட் ஆகும் குழந்தைங்களுக்கு. அந்த அசிமுலேஷன், அந்த குளுக்கோஸ் உடம்புல சேரும்போது தான் குழந்தைங்க வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஸோ ஜங்க் ஃபுட்டுன்றத வந்து மொத்தமா மறுக்கக்கூடாது. ஏன்னா மறுத்தோம்னா, அப்புறம் அதுக்காக ஏங்கக்கூடிய நிலைமைக்கு குழந்தைங்க போயிடுவாங்க. அப்புறம் யாராவது வாங்கி குடுக்குறப்ப கண்ட்ரோல் இல்லாம சாப்பிடுற மாரி ஆகும். ஸோ உங்க பார்வையில வச்சுக்கங்க. உங்க கண்ட்ரோல்ல வைங்க. ஓகே, நான் இன்னைக்கு வாரத்துல 6 நாள் இந்த வீக் ஃபுல்லா நான் வந்து வெஜிடபிள்ஸ் வீட்ல செய்ற அம்மா செய்ற எல்லா நல்ல உணவும் வீட்ல செய்ற ஹோம் குக்டு ஃபுட்ட சாப்பிட்டுருக்கேன். ஒரு நாள் வீக்கெண்ட்ல வந்து நீங்க கட்டாயமா வந்து குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட்டும் குடுக்கலாம். பட் ஜங்க் ஃபுட்டையே நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாவும் நம்ம மாத்த முடியும் நம்மளால. ஸோ அந்த மாதிரி இப்ப நூடுல்ஸே சாப்பிடுறாங்க குழந்தைங்கன்னா சாப்பிடட்டும். நூடுல்ஸோட நீங்க செய்யும்போதே நெறைய அதோட வெஜிடபிள்ஸும் சேர்த்து செய்யறப்ப அதனுடைய கெட்ட எஃபெக்ட்ஸ் ரெடியூஸ் ஆயிடும். மைதா நூடுல்ஸா இல்லாம கோதுமை நூடுல்ஸ் குடுக்கலாம், ராகி நூடுல்ஸ் குடுக்கலாம். ஸோ அந்த மாரி சேஞ்ச் பண்ணுங்க. அந்த அவங்க சாப்பிடுறத கம்ப்ளீட்டா மறுக்காம, அந்த உணவையே எப்படி ஒரு ஆரோக்கியமான உணவா மாத்த முடியும் அப்படின்றத நம்ம தான் அந்த ஹோம் ஒர்க்க பண்ணணும். பண்ணிட்டு அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்க வந்து அந்த லைன்ல வந்து வந்துருவாங்க. ஓகே.